ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் கிரேவி எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு வானிலையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு அதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. 2-3 ஆனியன் எடுத்து அதையும் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஆனியன் வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வதங்கும் பொழுதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக ஒரு மிக்சியில் 2 பூண்டு பல், 3 முந்திரி, கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரு பட்டை இலை, 2 தக்காளி, இதை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை எடுத்து அப்படியே அந்த ஆனியனில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்திலேயே ஆனியன் தொக்கும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த பிரிஞ்சு வர டைமில் நீங்கள் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா பச்சை வாசமும் போயிருக்கும், நல்லா பிளெண்ட் ஆகும் மசாலா. அந்த மசாலா என்னென்னா கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள் மூணுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. சின்னதாக கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா பன்னீர் தொக்கு கிரேவி மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்கும். அதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.